வணக்கம். பிஎன்சியின் நேரலை செய்திகளை வழங்குவதற்காக நான் கண்ணதாசன். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தற்போதைய நேரத்திற்கான தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். மீத்தேன் திட்டத்திற்கு அனுமதி அளித்து கையெழுத்திட்டவர் ஸ்டாலின் என தஞ்சையில் ஸ்டாலினை சாடிய எடப்பாடி கே பழனிசாமி. பாமகவை பற்றி திமுகவும் பேசவில்லை, நாங்களும் நெருக்கடி தரவில்லை என திருமாவளவன் பேச்சு. தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு விரைந்து நிதி வழங்க வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம். போட்டித் தேர்வை நடத்தக்கூட திமுக அரசுக்கு துப்பு இல்லை என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆவேசம். டிஎன்பிஎஸ்சி தேர்வை கூட நடத்த கையாலாகாத அரசாக திமுக அரசு இருப்பதாக எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம். இந்திய ஐடி சேவைகளை ஏஐ சீர்குலைக்காது, தொழில்நுட்பத்துறை அமைப்பான நாஸ்காம் தகவல். சென்னை பப்பில் ஒழித்த கந்தசஷ்டி கவச பாடல், நட்சத்திர ஹோட்டல் மீது புகார். திருட்டு வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட யானை தந்தங்களின் பாகங்கள் ஹைகோர்ட் உத்தரவுப்படி எரிப்பு. சேலத்தில் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் போலீசார் அனுமதி. வருகிற தேர்தலில் திமுகவிடம் அதிக தொகுதிகளை கேட்போம் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். காலடி நெற்பயிரை காப்பாற்ற மேட்டூரிலிருந்து 20 நாட்களுக்கு தண்ணீர் திறக்க எடப்பாடி கே பழனிசாமி வேண்டுகோள். பசுமை வழிச்சாலை டு மந்தைவெளி, சென்னை மெட்ரோ ரயில் வழித்தட சுரங்கப்பணி நிறைவு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். திமுக ஆட்சியில் துணை முதல்வராக இருந்தபோது மீத்தேன் திட்டத்திற்கு கையெழுத்திட்டவர் மு.க. ஸ்டாலின். ஆனால் அந்த மீத்தேனை எடுக்க விடாமல் நடவடிக்கை எடுத்தவர் ஜெயலலிதா. விவசாயிகளுக்கு எப்போதும் பல்வேறு நன்மைகளை செய்தது அதிமுக ஆட்சி எனவும், அதிமுக மக்களுக்கான இயக்கம், திமுக குடும்பத்திற்கான கட்சி என தஞ்சை மாவட்டம் திருவையாறில் அதிமுக நிர்வாகியின் திருமண நிகழ்ச்சியில் எடப்பாடி கே பழனிசாமி சாடியுள்ளார். பாமக திமுக கூட்டணிக்குள் வந்தால் விசிக திமுக கூட்டணியை விட்டு வெளியேறும் என செய்திகள் வெளிவந்த நிலையில் கூட்டணிக்குள் பாமகவை இணைப்பது பற்றி திமுக அதிகாரப்பூர்வமாக எதுவும் பேசவில்லை, நாங்களும் எந்த நெருக்கடியும் கொடுக்கவில்லை என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசினால் அனுமதிக்கப்பட்ட ரயில்வே திட்டங்களுக்கு தேவையான நிதியை தாமதமின்றி முழுமையாக முன்னுரிமை அடிப்படையில் விடுவித்திடவும், நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள முக்கியமான திட்டங்களை மீண்டும் தொடங்கிடவும், தமிழ்நாட்டிற்கு கூடுதலாக புதிய திட்டங்களை அனுமதித்திடவும் உரிய அறிவுரைகளை ரயில்வே அமைச்சகத்திற்கு வழங்கிட வலியுறுத்தியும் முதல்வர் ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். தமிழ்நாடு அரசில் சார்பதிவாளர், துணை வணிக வரி அதிகாரி, தொழிலாளர் நல ஆய்வாளர் உள்ளிட்ட தொகுதி 2 பணிகள், உதவியாளர் கணக்காளர், தொகுதி உதவியாளர் உள்ளிட்ட தொகுதி 2A பணிகளுக்கு 828 பணியாளர்களுக்கு தகுதியானவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தமிழ்நாடு முழுவதும் இன்று காலையும் மாலையும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்படவிருந்த முதன்மை தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இது குறித்து போட்டித் தேர்வை நடத்தக்கூட திமுக அரசுக்கு துப்பு இல்லை என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். ஒரு தேர்வை கூட உருப்படியாக நடத்த வக்கில்லாத, கையாலாகாத அரசுதான் உங்கள் திமுக அரசு. டிஎன்பிஎஸ்சி தேர்வு அது நடைபெறவிருந்த நாளன்று ஒத்திவைக்கப்படுவது தமிழக வரலாற்றில் இதுவே முதல் முறை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். இந்திய தொழில்நுட்ப சேவைகளை ஏஐ சீர்குலைக்காது, இத்துறையின் செயல்பாட்டையும் பங்களிப்பையும் ஏஐ மறுசீரமைத்து மேம்படுத்தும். ஆந்த்ரோபிக்கின் கிளாட் கோவர்ட் போன்ற புதிய ஏஐ உபகரணங்கள் பல்வேறு பணிகளை தானியங்கி முறையில் செயல்பட வைக்கும். காலத்திற்கு ஏற்ப முன்னேறுவதற்கு இந்திய ஐடி நிறுவனங்கள் தங்களை மறுசீரமைக்கும் பணியை ஏற்கனவே தொடங்கிவிட்டன. அதனால் ஏஐ வரவு ஐடி துறையை சீர்குலைக்கும் என்ற கவலை தேவையற்றது. இவ்வாறு நாஸ்காம் தெரிவித்துள்ளது. பல்வேறு திருட்டு வழக்குகளில் கைப்பற்றப்பட்ட யானை தந்தங்கள் வனத்துறை சார்பில் வண்டலூர் மிருக காட்சி சாலையில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் வனம் மற்றும் வன பாதுகாப்பு தொடர்பான வழக்குகளை விசாரித்து வரும் நீதிபதிகள் தற்போது கையிருப்பில் உள்ள யானை தந்தங்களின் பாகங்கள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய வனத்துறைக்கு உத்தரவிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தற்சமயம் வனத்துறை வசம் 233 தங்கங்கள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது.
அதையடுத்து நீதிபதிகள் இந்த தந்தங்களின் மாதிரி துண்டுகளை மட்டும் பாதுகாப்பாக வைத்துக்கொண்டு மற்றவற்றை கும்மிடிப்பூண்டியில் உள்ள எரியூட்டு மைதானத்தில் வைத்து முழுமையாக அழிக்க வேண்டும் என பிறப்பித்த உத்தரவின் பேரில் திருட்டு வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட யானை தந்தங்களின் பாகங்கள் முழுவதுமாக எரிக்கப்பட்டுள்ளது. சென்னை கிண்டியில் உள்ள பிரபல நட்சத்திர ஹோட்டலில் செயல்படும் பப்பில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மது விருந்தின் போது பக்தி பாடலான முருகப் பெருமானின் கந்த சஷ்டி கவசம் இசைக்கப்பட்டுள்ளது. அப்போது அங்கிருந்த மது பிரியர்கள் அந்த பாடலுக்கு போதையில் குத்தாட்டம் போட்டுள்ளனர். இது தொடர்பாக பாரத் இந்து முன்னணியினர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே கிண்டி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்திய அமெரிக்க வர்த்தக கட்டமைப்பு இடைக்கால ஒப்பந்தத்திற்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதை வலியுறுத்தும் விதமாக வரும் 12ஆம் தேதி தேசிய அளவிலான போராட்டம் நடத்த உள்ளதாக சம்யுக்த் கிசான் மோர்ச்சா விவசாய அமைப்பு அறிவித்துள்ளது. சீலநாயக்கன்பட்டியில் விஜய் மக்கள் சந்திப்பு கூட்டம் வரும் 13ஆம் தேதி அன்று நடத்த தாவேக தலைமை திட்டமிட்டுள்ளது. அதற்காக அனுமதி கேட்டு போலீசில் கடந்த 3ஆம் தேதி கடிதம் வழங்கப்பட்டது. அதேபோல மாநகர் போலீஸ் கமிஷனரிடம் கடந்த 4ஆம் தேதி நிர்வாகிகள் மனு அளித்தனர். இந்த மனு குறித்து போலீசார் தீவிரமாக ஆலோசித்து வந்தனர். இந்நிலையில் பிப்ரவரி 13இல் நடக்கவுள்ள இந்த நிகழ்ச்சிக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் போலீசார் அனுமதி வழங்கியுள்ளனர். தமிழக சட்டசபை தேர்தலுக்கான அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ளது. திமுக கூட்டணிக்குள் கடந்த சில நாட்களாக பனிப்போர் நீடித்து வருகிறது. ஆட்சியில் பங்கு, கூடுதல் தொகுதி என காங்கிரஸ் வலியுறுத்தி வருகிறது. இந்நிலையில் வரும் தேர்தலில் கூடுதலான தொகுதிகளை கேட்போம் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவனும் தெரிவித்துள்ளார். நடப்பாண்டு நீட் நுழைவுத் தேர்வு வரும் மே 3ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. தேர்வு எழுத தகுதி உள்ளவர்கள் பிப்ரவரி 8 முதல் மார்ச் 8ஆம் தேதி வரை https://neet.nta.nic.in என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். மே 3ஆம் தேதி பிற்பகல் 2 மணி முதல் 5 மணி வரை நீட் நுழைவுத் தேர்வு நடக்க உள்ளது. தஞ்சாவூர் அருகே காய்ந்து வரும் நெற்பயிரை விவசாயிகள் காட்டினர் எனவும் கதிர் முற்றி வரும் நிலையில் தண்ணீர் இல்லாமல் காய்ந்து வருகிறது. இன்னும் 20 நாட்களுக்கு தண்ணீர் வேண்டும் என விவசாயிகள் கேட்கின்றனர். எனவே இந்த அரசு விவசாயிகளின் கஷ்டத்தை உணர்ந்து 20 நாட்களுக்கு மேட்டூரிலிருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க வேண்டும். அப்படி திறந்தால்தான் நெல் உற்பத்தியும் அதிகரிக்கும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நியாயமான கோரிக்கையை இந்த தமிழக அரசு உணர்ந்து தண்ணீரை திறக்க வேண்டும். இதை நம்பிதான் விவசாயிகளின் குடும்பமும் வாழ்வாதாரமும் உள்ளது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தில் மாதவரம் சிறுசேரி சிப்காட் வரையிலான 3வது வழித்தடத்தில் பசுமை வழிச்சாலை டு மந்தவெளி நிலையம் வரை 763 மீட்டருக்கு சுரங்கப்பாதை பணியை நொய்யல் சுரங்கம் தோண்டும் இயந்திரம் வெற்றிகரமாக நிறைவு செய்தது. 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தில் மாதவரம் சிறுசேரி சிப்காட் வரையிலான 3வது வழித்தடத்தில் பசுமை வழிச்சாலை டு மந்தவெளி நிலையம் வரை 763 மீட்டருக்கு சுரங்கப்பாதை பணியை நொய்யல் சுரங்கம் தோண்டும் இயந்திரம் வெற்றிகரமாக நிறைவு செய்தது. ஏற்கனவே வைகை சுரங்கம் தோண்டும் இயந்திரம் பசுமை வழிச்சாலை நிலையத்திலிருந்து சுரங்கம் தோண்டும் பணியை தொடங்கி கடந்த ஆண்டு அக்டோபர் 18ஆம் தேதியன்று பணியை முடித்து மந்தவெளி நிலையத்தை வந்தடைந்தது. இந்த சுரங்கப்பாதை பணிகளுக்கான நொய்யல், வைகை என பெயரிடப்பட்ட 2 சுரங்கம் தோண்டும் இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டன. இத்துடன் இந்நேரத்திற்கான செய்திகள் நிறைவடைந்தன. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள BNC டைம்ஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.